जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौरभक्तवृंद की महाप्रभु की कृष्णा सुगराज कृष्ण भगवान की श्री हरिदास ठाकुर की श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की जय गौर विमान देव। ओके नाल படிங்க மாதாஜி ஹாசனி ரெண்டு மாதாஜி நீ வந்து ரெண்டு பேர் தான் மாத்தி ஹரணி இருக்கா ஹரணி படிக்கலாம் வித்யா சௌந்தர்ய சத்வேஷா सौंदर्य सद्वेश संभोग नृत्य कीर्तने संभोग नृत्य कीर्तने प्रेम नामापदानैश्च गौरव दिव्यदि यौवने हरे कृष्ण மக்களிடம் மறைந்துள்ள கிருஷ்ண பிரேமையினை எழுப்புவதற்காக சைத்தன்ய மகாபிரபு பாண்டித்யம் அழகு சிறப்பான உடை ஆகியவற்றினை வெளிப்படுத்தி பாடி ஆடி பகவானின் திருநாமத்தினை விநியோகம் செய்தார். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கௌரசுந்தரர் தமது இளமை பருவ லீலைகளில் பிரகாசித்தார். ஓகே 17.5 சரோஜா மாதாஜி உங்களுக்கு எடுத்துட்டீங்களா 17.5 அதான் படிக்க சரி ரொம்ப நேரம் கனெக்ஷனே வரல பிரபு அதனாலதான் அப்படியா அப்ப எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்னா என்னன்னு தெரியல ஓஹோ சரி 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 எடுக்கிறேன் பிரபு ஓகே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க 17.5 ஆசினி 17.5 ஹரணி எடுத்துல ஓகே மாதாஜி யூசேஜ் ஜெயஸ்மர் படிங்க 5 படிக்கலாம் யவனே பிரவேஷா அங்கேரா அங்க விபூஷணா यौवन प्रवेश अंगेर अंग विभूषण दिव्य वत्स दिव्य भेषा माल्य चंदना दिव्य वस्त्र दिव्य वेश माल्य சந்தன இளமை நினைத்தபோது மகாபிரபு தம்மை ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டார். சிறப்பான ஆடைகளை உடுத்தி மலர் மாலை அணிந்து சந்தனத்தை பூசிக்கொண்டார். இதெல்லாம் பண்ணிட்டா இளமையில இருக்கும்போது இதெல்லாம் பண்ணார். ஓகே பகவான் இல்லை அதனால विद्याराध्यते को कहो ना करे गणना विद्याराध्यते काको ना करे गणना सकल पंडिता जिनी करे अध्यापना सकल पंडित जिनी करे अध्यापना श्री சைத்தன்ய மகாபிரபு தமது கல்வியின் கர்வத்தினால் யாரையும் பொருட்படுத்தவில்லை. கல்வி கற்ற சமயத்திலேயே எல்லாவித பண்டிதர்களையும் தோற்கடித்தார். ஸோ அப்பயே எல்லாத்தையும் தோற்கடிச்சார். ஓகே தேங்க்யூ மாதாஜி 3 படிச்சிங்களா சரோஜா மாதாஜி 7 படிங்க நம்பர் 7 17.7 அதான் எடுத்தேன் 17.7 ஹரே கிருஷ்ணா பிருந்தா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி என்ன பரவாயில்லையா உடம்பு உங்களுக்கு இல்லைங்க பிரபுஜி என்ன செட் ஆகலைங்க பிரபுஜி செட் ஆகலையா ஐயோ சரி 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 படிக்க முடியுமா உங்களால 17.7 இருக்கணும் அப்போ நாம 17.7 ஆமா அதான் படிக்க போறோம். ட்ரிப் நல்லா இருந்ததுல உங்களுக்கு இல்லங்க பிரபுஜி ட்ரிப் நல்லா இருந்ததுல யாத்திரை ட்ரிப் நல்லா தான் பிரபுஜி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாள் படிச்சா அப்படிதான் வரும். கொஞ்சம் 3 நாள் நல்லா போயிட்டு வந்துடணும். இல்லங்க பிரபுஜி நம்ம ட்ரெயின்ல ஃளைட்ல போய் வந்தாச்சு முக்காசி டூர்ல இது வந்து சென்னை டு பூரி வரைக்கும் பஸ்லாம் ஒத்துக்கல. அது கஷ்டம் வராது. சின்ன வயசுல போயிருக்கேன் நான் இந்த மாதிரி பூனே சென்னை டு பூனே அதெல்லாம் ரொம்ப பெரிய வயசானா அது கஷ்டம் பஸ்ல போறது. கால் நீட்ட வசதி இல்ல தூக்கம் இல்ல கரெக்ட் தண்ணிங்க வேற மாறி மாறி தொண்டையெல்லாம் இறுக்கி பிடிச்சிருச்சு.
ஐயோ சரி ஓகே மாதா நீங்கள் வீட்டில் படுத்துங்க. இப்போ சரோஜா வந்து படிக்கணும். சரோஜா 17.7 சரிங்க. वायु व्याधि चले हैला प्रेम प्रकाशा वायु व्याधि चले कैला प्रेम प्रकाश भक्त गणालय कैला विविध विलासा கைல விவித விலாச. மகாபிரபு தமது இளமை பருவத்தில் பகவான் கிருஷ்ணரின் மீதான பிரேமையினை உடலில் உள்ள வாயுக்களின் தொந்தரவு என்னும் போதையில் வெளிப்படுத்தினார். இவ்வாறாக தமது அந்தரங்க பக்தர்களுடன் இணைந்து அவர் வெவ்வேறு லீலைகளை அனுபவித்தார். பொருளுரை ஆயுர்வேத சிகிச்சைப்படி ஒட்டுமொத்த உடலமைப்பும் வாயு, பித்த, கப என்னும் 3 தாதுக்களினால் செயல்படுகிறது. உடலினுள் சுரக்கும் திரவங்கள் ரத்தம், மலம், சிறுநீர் என்று பிரிக்கப்பட்டு மாற்றமடைகின்றன. ஆனால் உடல் கூற்றில் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்படும் போது சுரக்கப்படும் திரவங்கள் உடலில் உள்ள வாயுவின் தாக்கத்தினால் கபமாக மாறிவிடுகின்றன. ஆயுர்வேத வழிமுறையின்படி பித்தம் பிரிக்கப்பட்டு கபம் அதிகரிக்கும் போது உடலினுள் சுழன்று கொண்டுள்ள வாயு பாதிக்கப்பட்ட 59 விதமான நோய்கள் உருவாகின்றன. அத்தகு நோய்களில் ஒன்று பைத்தியக்காரத்தனம். உடலில் உள்ள வாயும் உடற்கூறுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன என்று கூறிக்கொண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பைத்தியம் போன்று செயல்பட்டார். அதன்படி அவர் தமது பள்ளியில் வினைகளின் இலக்கணத்தினை கிருஷ்ண உணர்வின் மூலமாக விளக்க தொடங்கினார். இலக்கணத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் கிருஷ்ணனுடைய தொடர்பில் விளக்கிய மகாபிரபு தமது மாணவர்களை உலக கல்வியிலிருந்து விலகுமாறு தூண்டினார். ஏனெனில் கிருஷ்ண உணர்வை அடைந்து அதன் மூலமாக கல்வியின் மிக உயர்ந்த பக்குவ நிலையினை அடைவது சிறந்ததாகும். இந்த தளத்தின் அடிப்படையில் பிற்காலத்தில் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஹரிநாம அமிர்த வியாக்கரண என்ற தலைப்பில் இலக்கணத்தை தொகுத்தார். சாதாரண மக்கள் அத்தகைய விளக்கத்தினை பைத்தியக்காரத்தனமாக கருதுகின்றனர். எனவே மகாபிரபு பித்து பிடித்தவர் போல் செயல்பட்டதன் நோக்கம் கிருஷ்ண உணர்வை தவிர நாம் அனுபவிக்க வேண்டியது வேறு எதுவும் இல்லை என்பதை எடுத்துரைத்து அனைவரையும் கிருஷ்ண உணர்வில் திசை திருப்ப வேண்டும் என்பதே. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த லீலைகள் சைத்தன்ய பாகவதம் மத்திய லீலை முதல் அத்தியாயத்திலிருந்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஸோ யூத்ல ஹரே கிருஷ்ணா மாதாஜி 17.8 படிக்க போறோம். 17.8 ஆமா 17.8 ஓகே தேங்க்யூ. ஸோ அவருடைய யூத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அவர் வந்து அந்த வாயு கரெக்டாக அந்த கப்பை பித்தா வாயு கரெக்டாக இல்லைன்னா இந்த வாயு போயிடுச்சுன்னா சில பேருக்கு என்ன அந்த மாதிரி நோய் வரும். ஓகே திடீர்னு அப்படி டெம்பிள் ஆகுது இந்த மாதிரி. ஓகே இதெல்லாம் அவருக்கு எக்ஸசைஸ் வருதுல்ல, அதை என்ன பண்ணுவார்னா அந்த மாதிரி வாயு கொலான்ற மாதிரி சொல்லுவார். ஓகே அதே மாதிரி இவர் வந்து அப்போ வந்து கிருஷ்ண காட்சி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த ஸ்கூலில் வந்து ஒன்லி கிருஷ்ணனுடைய நாமத்தை வச்சே கிராமர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. ஆனால் அவங்க கேட்பாங்க எல்லாமே கிருஷ்ணனை பற்றி சொல்லி தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக கேட்டு நிறைய பேர் பக்தராக நல்லா கிருஷ்ணனோட அசோசியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் அவர் மூடும்போது கூட அந்த பசங்கள்லாம் அழுவாங்க, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறது, இனிமேல் நாங்கள் யார்ட்டையும் படிக்க போக மாட்டோம். ஹைதராபாத் சொல்லுவார் உங்கள் வாழ்க்கையோட பூர்ணத்துவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி அவர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிடுவார். ஏன்னா அந்த சோகால் பிராமணாஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கோபியோடைய நாமம் சொல்லும்போது சில பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பியூர் டிவோட்டியோடைய நாமத்தை சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லது. ஒருத்தர் பிரபுபாட்டை கேட்குறாரு, பிரபுபாதரே உங்களுக்கு மெக்சிகோவில் கிருஷ்ணருக்கு உணவு ஆஃபர் பண்ணுறதுக்கு இப்போலாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாதர் சொல்கிறார் ரிசல்ட் இஸ் சேம்ன்றார். விளைவுகள் ஒன்று தான் அப்படின்றார். அது கிருஷ்ணன் ஏற்றுப்பாருன்றார். அப்போ ஒருத்தர் இறக்கும் போது கிருஷ்ணன் நினைக்கிறப்பெல்லாம் உங்களை நினச்சா என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாரு. ரிசல்ட் இஸ் சேம்ன்றார் பிரபுபாதர். ஓகே கிருஷ்ணன் போயிடும். ஓகே அதனால் நம்ம தூய பக்தருடைய நாமங்கள் ரொம்ப அவனுடைய வரலாறு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே திருப்பி கேட்டு படிக்கிறது. இந்த மாதிரி பிரகலாத சரித்திரம், துருவமரா சரித்திரம் இதெல்லாம் வந்து நம்ம லயிச்சு படிக்க அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ண நமக்கு வந்து என்னது ஆன்மீக முன்னேற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே இப்போ 8 படிக்கலாம். பிருந்தாமராஜ் 8 படிங்க, 8, 9 படிங்க நீங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சபேதா கரிலா பிரபு கயாத்தே கமனா अपेता करिला प्रभु कयते कमला ईश्वरपुरीरा संगे तथाय मिलना ईश्वरपुरीरा संगे तथाय मिलना. அதன் பிறகு மகாபிரபு
கயாவிற்கு சென்று அங்கே ஸ்ரீலா ஈஸ்வரபுரியை சந்தித்தார். ஒருவரை சைத்தன்ய மகாபிரபு தமது முன்னோர்களுக்கு சிராத்தம் வழங்குவதற்காக கயாவிற்கு சென்றார். இந்த வழிமுறை பிண்டதான என்று கூறப்படுகிறது. வேத சமுதாயத்தில் உறவினரின் மறைவுக்கு பிறகு, குறிப்பாக தந்தை அல்லது தாயின் மறைவுக்கு பிறகு ஒருவர் கயாவிற்கு சென்று பகவான் விஷ்ணுவின் தாமரை திருவடிகளுக்கு பிண்டம் அர்ப்பணிக்க வேண்டும். இதனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தினமும் கயாவில் கூடி பிண்டங்களை அல்லது பிரார்த்தங்களை வழங்குகின்றனர். இந்த வழக்கத்தினை பின்பற்றி பகவான் சைத்தன்ய மகாபிரபு தமது மனித தந்தைக்கு பிண்டம் வழங்குவதற்காக அங்கே சென்றார். அதிர்ஷ்டவசமாக அவர் அங்கே ஈஸ்வரபுரியை சந்தித்தார். அடுத்த ஸ்லோகம் படிக்கணும், நீ வீட்டில் போட்டுக்கோங்க நினைப்பேன். ஸோ இப்போ ஈஸ்வரபுரியை வந்து அவருடைய ஆன்மீக குரு. ஓகே, இப்போ வந்து கிருஷ்ணன் வருது. கிருஷ்ணா ஹோய்தே சதுர்முகே பிரம்ம ஹோய்தே நாரா சேவான்முக பிரம்ம ஹோய்தே நாரா தேரமாதி. இப்போ பாட்டு வருது இல்லையா? ஹோய்தே வியாசதாச பிரக்ஞா பத்மநாபகாதி. சரி, இப்படி வரும் அந்த பாடல் இல்லையா? இது ஆன்மீக பரம்பரையை சொல்லக்கூடிய அந்த பாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரபுரியுடைய சிஷியரா சைத்தன்ய மகாபிரபு. ஈஸ்வரபுரிய குருமஹாராஜ் யாருன்னா மாதவேந்திரபுரி. இவங்கெல்லாம் அப்படி மாதவேந்திரபுரி மத்வாச்சாரியர் முன்னால். மத்வாச்சாரியா வந்து வியாசதேவரை மீட் பண்ணுவார். வியாசதேவர் வந்து நாரதர் வந்து கிருஷ்ணன், நாரதர் பிரம்மா வந்து கிருஷ்ணன். ஸோ இந்த மாதிரி பரம்பரை வருது. இதில் என்னென்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து பிண்டதானம் பண்ணுறார். பக்தர்கள் வந்து இந்த வழக்கமான சடங்குகளை வந்து சில சமயம் பண்ணும்போது பண்ணிடணும். நாங்கள் ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை மந்திரம் பண்ணுறவங்களாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறியாமையில் உள்ளவங்களுடைய மனதை வந்து குழப்பக்கூடாது. அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அகெயின்ஸ்டாக போகக்கூடாது. வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட அந்த சாத சவணி அது பண்ணுறதுனால தவறு கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இவன் என்ன பண்ண எக்ஸாம்பிளாக என்ன பண்ணாங்க, சைத்தன்ய மகாபிரபு இதை பண்ணுறாங்க. ஓகே, 9வது ஸ்லோகம் படிக்கலாம் மாதாஜி. பிருந்தா மாதாஜி. தீக்ஷா ஹரே கிருஷ்ண மாதாஜி. दीक्षानन्तरे हैला प्रेम प्रकाशा. दीक्षानन्तरे हैला प्रेमरा प्रकाशा. देशे आगमना पुनः प्रेमेरे विलासा. देशे आगमना पुनः प्रेमरा विलासा. गया में श्री चैतन्य महाप्रभु ஈஸ்வரபுரியினால் தீட்சை அளிக்கப்பட்டு உடனடியாக பிரேமையின் அறிகுறிகளை வெளிப்படுத்தினார். இல்லத்திற்கு திரும்பிய பின்னரும் அவர் அத்தகைய அறிகுறிகளை தொடர்ந்து வெளிப்படுத்தினார். பொருளுரை: தமது பல்வேறு சீடர்கள் சூழ கயாவிற்கு சென்ற ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வழியில் நோயுற்றார். அவரது காய்ச்சல் மிகவும் அதிகமாக இருந்தது. அவர் தமது மாணவர்களிடம் பிராமணர்களின் பாதங்களை கழுவிய நீரை கொண்டு வரும்படி கூறினார். அவர்கள் அத்தகைய நீரை கொண்டு வந்த போது அதனை குடித்து மகாபிரபு குணமடைந்தார். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் சுட்டிக்காட்டப்பட்டபடி பிராமணரின் நிலையை ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். பகவானே அவரை பின்பற்றுபவரோ ஒருபோது பிராமணர்களிடம் அவமரியாதையை வெளிப்படுத்தியதில்லை. மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள் பிராமணர்களுக்கு எல்லா மரியாதையும் வழங்குவதற்காக தயாராக இருக்க வேண்டும். ஆயினும் தேவையான தகுதியின்றி தம்மை பிராமணர்களாக காட்டிக் கொள்பவர்களை சைத்தன்ய மகாபிரபுவின் பாதையினை பிரச்சாரம் செய்வோர் எதிர்க்கின்றனர். பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் கண்மூடித்தனமாக பிராமணராக ஏற்பதை சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுவோரால் ஏற்க முடியாது. எனவே பிராமணர்களின் பாதங்களை கழுவி நீரை பருகிய மகாபிரபுவின் உதாரணத்தினை ஒருவன் சிந்தனையின்றி பின்பற்றக்கூடாது. பிராமண குடும்பங்கள் கலியுகத்தின் கலங்கத்தினால் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து விட்டனர். இவ்வாறாக அவர்கள் மக்களின் மன எழுச்சியினை வஞ்சித்து தவறான வழி நடத்துகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நாரதர் ஒன்று சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. நாரதர் சொல்கிறார் எஸ்ஏஎல் லக்ஷணம் புரோக்தம். ஒருத்தருடைய லக்ஷணம், அதாவது அறிகுறியை வைத்து தான் என்ன சொல்ல முடியும், அவர் எந்த நிலையில் இருக்கான்னு சொல்ல முடியும். அவர் பிராமணர் மாதிரி அவருடைய செயல்கள்லாம் இருந்ததுன்னா அவரை பிராமணன் அக்செப்ட் பண்ணலாம். ஜட்ஜோடைய பையன் ஜட்ஜ் ஆக முடியுமா? நீதிபதியோட பையன் நீதிபதி ஆக முடியுமா? உரிய இது இருந்தால் தான் இன்ஜினியரோட பையன் இன்ஜினியர் ஆக முடியுமா? டாக்டரோடைய பையன் டாக்டர் ஆக முடியுமா? ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் படித்து அதுக்குரிய இதெல்லாம் தகுதியெல்லாம் வந்த பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் தான் ஆகிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பிராமணருடைய பையனும் பிராமணன் ஆக முடியாது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கலியுகத்தில் ஒரே ஜாதி மாதிரி பெரியவன் நான் பெரியவன்ற மாதிரி வந்துடுச்சு. அதனால் அந்த பெரியவன்றதை விட்டு கொடுக்க முடியாமல் பிராமணர்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய வேலை என்ன? யஜன யாஜன பஜன பாட்டன தான பிரத்திகிரிக்கான் சொல்லி பகவானை ஒர்ஷிப் பண்ண சொல்லித்தரது. அப்புறம் அடுத்தவங்களுக்கு வேதங்கள் படிக்கிறது, வேதங்கள் சொல்லித்தரது, தானங்கள் வாங்கிறது, தானங்கள் கொடுக்கறது. இதுதான் பிராமணர்கள் டியூட்டி. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த கலியுகத்தில் இது முற்றிலுமாக அழிந்து விட்டது, பிராமணர்கள் அழிந்து விட்டது. அதனால் பிராமணர்கள் இது பண்ண முடியாது. அதனால தான் இஸ்கான் என்ன பண்ணுறோம், பிராமணர்களை பெரும்பாலும் கிரியேட் பண்ணுறார். அது எந்த விதமான குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. யாருக்கு தகுதி இருக்கோ அவருக்கு பிராமண தீட்சை வழங்கப்படும். அதுவும் அயல்நாட்டுக்காரங்க நிறைய பேருக்கு வழங்கின உடனே இஸ்கான் மேலே ஒரே எதிர்ப்பு. எங்கேருந்து? இந்தியாவிலேருந்து, யார்கிட்டேருந்து? சோகால்டு பிராமணாஸ்டேருந்து எதிர்ப்பு வருது பயங்கரமாக. பிரபாதர் அது தைரியமாக நின்றுட்டார். அவருடைய குரு மகாராஜ் இதே மாதிரி தான் எதிர்ப்பு அவர் மேலே நிறைய ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. குண்டர்களை வச்சு இது பண்ணாங்க. அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா அவருடைய உயிரையே எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போலீஸ்க்கெலாம் காசு கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க பிராமணர்கள். ஆனால் இப்போ பிரபாதர் டயத்தில் பிரபாதர் பயங்கர சிம்ம குரு இல்லையா? அவருடைய குரு சிம்ம குரு. பிரபாதரும் ரொம்ப கடுமையாக அதை சாடின உடனே இப்போ இந்த சோகால் பிராமணர்ஸ்லாம் ரொம்ப சண்டை போடுவாங்க பிரபாதரோட. ஆனால் பிரபாதர் என்ன பண்ணார், 2 பேர் அவர் சில சமயம் விருந்தாவன் டெம்பிள் என்ன பண்ணிட்டாருன்னா சோகால் பிராமணாஸை கூப்பிட்டு இந்த யஜ்ஞெல்லாம் பண்ண சொன்னார். அதே சமயம் ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை பண்ணார். ஸோ அதனால் ஒருத்தர் பிராமணர் அப்படின்னாலே அந்த சிம்டம் வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர அவர் அந்த பிராமண குவாலிட்டியே கொஞ்சம் கூட வளர்க்காமல் அவர் பிராமணன் அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளுக்கு அந்த குவாலிட்டி வரணும்னா ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண நம்மளுடைய இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகி அந்த குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ட்ரை பண்ணுது. அப்போ தான் நம்ம பிராமணர் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வைஷ்ணவ ஆக முடியும் இல்லையா? ஸோ இந்த கயாவில் அவர் மீட் பண்ணுறார். அங்கே இனிஷியேஷன் வாங்கிடுறார். ஈஸ்வரர் போயிட்டார். அப்போ இனிஷியேஷன் ஒரே இனிஷியேஷன் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் செகண்ட் இனிஷியேஷன்லாம் கிடையாது. ஒரே இனிஷியேஷன் தான். ஈஸ்வரபுரி அவரை இனிஷியேட் பண்ணி விட்டுறாரு. ஓகே, 10 படிக்கணும். ஹாசினி படிக்கிறியா? 10th. ஓகே, 17.10. शशिके प्रेमदाना तबे अद्वैत मिलना, शशिके प्रेमदाना तबे अद्वैत मिलना, अद्वैता पाइला विश्वरूप अद्वैता पाइला विश्वरूप दर्शना, अद्वैता पाइला विश्वरूप दर्शना. भाई. Thereafter the Lord delivered love of Krishna to his mother Sati Devi, multiplying her offense at the feet of Advaita Acharya. Thus there was a meeting with Advaita Acharya, who later had a vision of Lord's universal form. Yeah, Ishla Prabhupada. One day Sri Chaitanya Mahaprabhu was sitting on the throne of Vishnu in the house of Srivasa Prabhu, and in the mood of his own he said, "My mother has offended the lotus feet of Advaita Acharya. Unless she nullifies this offense at the lotus feet of Vaishnava, it will not be possible for her to achieve love of Krishna." Hearing this, all the devotees went to bring Advaita Acharya there. While coming to see the Lord, Advaita Acharya was glorifying the characteristics of Mother Sati Devi, and thus upon arriving he fell down on the ground in the ecstasy. Then, under the instruction of Lord Chaitanya, Sati Devi took advantage of this situation to touch the lotus feet of Advaita Acharya. Sri Chaitanya Mahaprabhu was not very much pleased by his mother's actions. No, was very much pleased now. Was very much pleased by his mother's actions, and he said, "Now my mother's offense at the lotus feet of Sri Advaita Acharya has been rectified, and she may have love of Krishna without difficulty."
But this example of Lord Chaitanya taught everyone that although one may be so very much advanced in Krishna consciousness, if one offends the lotus feet of a Vaishnava, his advancement will not bear fruit. We should therefore be very cautious to not offend a Vaishnava. Sri Chaitanya Charitamrita had described such an offense as follows. Yadi Vaishnava parada uti hoitamada upadeva chinde tarasuti jaja pata. Chaitanya Charitamrita Madhya Leela 19.156. As a mad elephant may trample all the plants in the garden, so by committing one offense at the lotus feet of a Vaishnava, one may spoil all the devotional service he has accumulated in his life. After this incident, one day Advaita Acharya Prabhu requested Chaitanya Mahaprabhu to display the universal form he had very kindly shown Arjuna. Lord Chaitanya agreed to this proposal and Advaita Prabhu was fortunate enough to see the universal form of the Lord. ரெண்டு விஷயம் பாருங்க. ஒன்று வந்து சச்சி மாதாஜி வந்து அஃபென்ஸ் பண்ணிடுவாங்க அத்வைதாச்சாரி. ஏன்னா முதல் பையனை வந்து அத்வைதாச்சாரியா தான் சன்னியாசம் எடுக்க வச்சிட்டாருன்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் அவர் பண்ணல, அவர் கூட இருப்பார், அவ்வளோதான். அதாவது முதல் பையனுடைய டிசிஷன் சன்னியாசம் எடுத்துட்டார். அதனால் சச்சி மாதாவுக்கு வந்து அத்வைதாச்சாரி மேலே கொஞ்சம் கோபம் இருக்கும். இந்த கோபம் வந்து இவர் வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஏன்னா அவங்க அந்த கோபம் இருக்கு இல்லையா அது மேலே, அதனால் அத்வைதாச்சாரி காரணம் கிடையாது அதுக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, சத்யநாராயண மாப்ள என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணதுனால இந்த வைஷ்ணவனுடைய மெர்சி இல்லாமல் இவங்களுக்கு வந்து அன்பு கிடைக்காது, கடவுளுடைய அன்பு கிடைக்காதுன்னு சொல்லி சபையில் சொல்கிறான். உடனே அத்வைதாச்சாரை கூப்பிட்டு வராங்க. அத்வைதாச்சாரா பரவசில் கீழே விழுந்து இருக்கும்போது சச்சி மாதாஜி கால் தொட்டு கும்பிட்டுருக்கான். ஓகே, அஃபென்ஸ் அன்னைக்கு ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டு இது சொல்கிறான். ஒன்று வந்து எப்படி ஒரு யானை வந்து மதம் பிடித்த யானை வந்து தோட்டத்துக்குள்ள பூத்தோட்டத்துக்குள்ள போச்சுன்னா எல்லா அந்த செடியும் நாசம் ஆகிடும். அதே மாதிரி ஒரு பெரிய அஃபென்ஸ் வைஷ்ணவனுடைய பாதங்களில் பண்ணணும்னா அது நம்முடைய பக்தியை வந்து என்ன ஆகிடும், அழிச்சிடும். ஓகே, எப்படி ஒரு யானை வந்து அந்த செடிகளில் நாசம் இருந்தோ அதே மாதிரி இந்த அபராதமும் இந்த பக்தி லதா பீஜா அதை வந்து அழிச்சிடும். ஓகே, இப்போ பக்தி செடியை அழிச்சிடும். அதே மாதிரி சில சமயம் தண்ணியெல்லாம் ஊற்றி வளர்க்கும் போது சில பீட்ஸ் களையெல்லாம் வரும். ஓகே, களைக்கு தண்ணியை ஊற்றுனீங்க இன்னும் கொஞ்சம் அவ்வளோ களை இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன வேண்டி பக்தி பண்ணுறோங்கிறதையும் பார்த்துக்கணும். பௌதிக ஆசை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த ரெண்டையுமே அவாய்ட் பண்ணணும். ஒன்று வந்து பௌதிக ஆசைக்கு நம்ம நீர் ஊற்றி வளர்த்துடக்கூடாது. இன்னொன்று அஃபென்ஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே இல்லைன்னா அஃபென்ஸ் பண்ணாலும் சில சமயம் இந்த மாதிரி காலில் வெள்ளம் முடியல அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, அந்த சான்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ரிப்பெண்ட் பண்ணலாம், வருத்தப்படலாம். ஓகே, இவர் பரிஷித் மகாராஜா அஃபென்ஸ் பண்ணிடுவார். யாருக்கு அஃபென்ஸ் பண்ணுறாரு? சமிகரிஷி, ரைட்டா? அப்போ ஷிங்கி வந்து கர்ஸ் பண்ணிடுறார். வீட்டுக்கு வரும்போது அவருக்கு கர்ஸ் பண்ண தெரியும், சாபம் கொடுத்தது தெரியாது பரிஷித் மகாராஜ். அப்போ இந்த செத்த பாம்பு எடுத்து காலில் போட்டுறாரு, அவ்வளோதான், கழுத்தில் போட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரே வருத்தமாக இருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகும் அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு பெரிய பாவனுக்கு வரப்போகுது, நான் ஒரு பிராமணருக்கு அஃபென்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன வேணாலும் வரட்டும், என் குடும்பத்தை அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவங்க அதை சபர் பண்ணக்கூடாது, நான் எனக்கே அது வரட்டும், என்னுடைய ராஜ்யத்துக்கு இது வரக்கூடாது, இந்த மாதிரி ப்ரே பண்ணுவார். ரிப்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் திருப்பி. இந்த மாதிரி பண்ணாலும் அது அஃபென்ஸ் இது கிருஷ்ணா வந்து இது பண்ணிடுவார். ரிப்பெண்ட்டே பண்ணாமல் நான் பண்ணது கரெக்ட் தான், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக இருந்தோன்னா நிச்சயமாக என்ன ஆகிடும், அந்த யானை வந்து அந்த பக்தி அந்த செடியை காலி பண்ண மாதிரி நம்ம பக்தியை வந்து என்ன ஆகிடும், இந்த அவராக வந்து அழிச்சிடும். ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஹரிணி படிக்கிறியா இல்லை எல்லேஷ் மகாராஜ் படிங்க. நெக்ஸ்ட் நீ படிங்கன்னா எல்லேஷ் மகாராஜ் 17.11 17.11. हरे कृष्ण. प्रभुराभिषेकार्थबे कौरिलाची बासा, प्रभुराभिषेकार्थबे कौरिलाची बासा, कातेवासी प्रभु खैला ऐश्वर्य प्रकाश, काडेवासी प्रभु कैला ஐஸ்வர்ய பிரகாஷ. அதன் பிறகு சிவாச தாக்கூர் அபிஷேகத்தின் மூலமாக
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை வழிபட்டார். ஒரு கட்டிலில் அமர்ந்தபடி மகாபிரபு தெய்வீக ஐஸ்வர்யத்தினை வெளிப்படுத்தினார். பொருளுரை: அபிஷேகம் என்பது விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் போது செய்யப்படும் விசேஷ நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியின் போது விக்கிரகம் உள்ளது பாலாலும் நீராலும் நீராட்டப்பட்டு புதிய உடை அணிவிக்கப்பட்டு வழிபடப்படுகின்றார். இந்த நிகழ்ச்சி ஸ்ரீவாசரின் இல்லத்தில் விசேஷமாக அனுசரிக்கப்பட்டது. எல்லா பக்தர்களும் தத்தமது வசதிக்கு ஏற்றாற் போல மகாபிரபுவை எல்லாவித உபகரணங்களை கொண்டும் வழிபட்டனர். ஒவ்வொரு பக்தருக்கும் அவரது விருப்பத்துக்கு ஏற்ப மகாபிரபு வரங்களை வழங்கினார். அபிஷேகம் பண்றாங்க. ஓகே மாதாஜி, கொஞ்சம் உங்களுக்கு சிக்னல் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் நல்ல சிக்னல் எடுத்து வந்துக்கோங்க. ஸோ அபிஷேகம் பண்றாங்க சைதன்ய மகாபிரபு. ஓகே அபிஷேகம் பண்றாங்க. இந்த அபிஷேகம் சமயத்தில் என்னது பாலும் நீரும் வச்சிருப்பாங்க. அது என்னென்ன ஐட்டம் மாதாஜி? மாதாஜி உங்களுக்கு தெரியல என்னென்ன ஐட்டம் பண்றீங்க நீங்க டெய்லி அபிஷேகத்துல? அபிஷேகம் பால், தயிர், தேனு, நெய், பழப்புச்சாறு, அதுக்கப்புறம் அஷ்டகலசம், பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் அஷ்டகலசம், கடைசியில இளநீர், ஹாட் வாட்டர். அப்புறம் இது எல்லாமே இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா பண்றீங்க. இதனால ரெண்டு பேரும் பாலும் வாட்டரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? அது வந்து டெம்பிள்ல பண்றது. நம்ம வீட்டுல வந்து பானுமகரா சுவாமி சொல்லியிருக்காரு, நீங்க வந்து அபிஷேகம் செய்யல தீர்த்தமே வச்சுக்கோங்க. ஒரு ஒரு சங்கு தீர்த்தம் வச்சு பால் நினைச்சிட்டு பால் அபிஷேகம்னு சொல்லுங்க. 2வது சங்கு தயிர் அபிஷேகம், ஆனா தீர்த்தத்தையே வச்சு. 3வது சங்கு தேனு, நெய், பஞ்சாமிரதம், பழ ஜூஸ், எத்தனை ஜூஸ், அதுக்கு அடுத்தது இளநீர், அதுக்கு அடுத்தது அந்த சகசிரத்துல பால் அபிஷேகம் நடக்குங்க அது. அதுக்கு அடுத்தது அஷ்ட கலசங்கள். இத வந்து நம்ம தீர்த்தத்தை வச்சே நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டே செஞ்சாலே அந்த அபிஷேகம் அத்தனையும் செஞ்சதுக்கு சமமாகும். பானுமகரா சுவாமி வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. சரி, ரெண்டு லாஸ்ட் என்ன சொன்னீங்க? அது என்ன மாதாஜி? லாஸ்ட் அஷ்ட கலசம்னா 8 கலசத்துல வச்சிருப்பாங்களா தண்ணி? 8 கலசத்துல தீர்த்தம் இருக்கும். ஓகே ஓகே. அப்ப இன்னொன்னு சொன்னீங்க, கொஞ்சம் வாசனை திரவியங்கள் கலந்திருப்பாங்க. வாசனை திரவியங்கள் கலந்திருப்பாங்க. இன்னொன்னு சொன்னீங்க பஞ்சகாவியமா? இன்னொன்னு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அந்த கலசத்துக்கு தான் லாஸ்ட்ல எடுத்து பண்ணுவாங்க. இல்ல லாஸ்ட்ல கலசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ்பம், ஒவ்வொரு வகையான புஷ்பமும் நமக்கு நம்ம புஷ்பம் வீட்டுல வந்து மென்டலி புஷ்பம் இத்தனை புஷ்பம் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கணும். சரி 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 ஓகே, வெரி நைஸ் மாதாஜி. சரி, ஸோ இந்த மாதிரி அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இது கிரகஸ்தா எல்லாரும் பண்ணணுன்றாங்க. அட்லீஸ்ட் ஏகாதசிக்காக பண்ணிடணும். முடியல ரொம்ப இதாக இருந்தால் மாதத்துக்கு ஒருக்க பண்ணிடணும். ஓகே, ஒரு அபிஷேகம் டெய்லி பண்ணுறதும் ஒரு சிறப்பான விஷயம் தான். ஓகே, பன்னெண்டாவது ஸ்லோகம் படிச்சீங்க எல்லேஷ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தபே நித்யானந்தா ஸ்வரூபேரா ஆகமனா. தபே நித்யானந்த स्वरूपेर आगमन. प्रभु के मिलिया भाईला सद्भुज दर्शना. प्रभु के मिलिया भाईला सद्भुज दर्शன. ஸ்ரீவாச தாகூரின் இல்லத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் நித்யானந்த பிரபுவின் வருகை நிகழ்ந்தது. அவர் சைதன்ய மகாபிரபுவை சந்தித்த போது மகாபிரபுவின் 6 கரங்களை கொண்ட ரூபத்தை காண்பதற்கான வாய்ப்பினை பெற்றார். பொருளுரை: பகவான் கௌர சுந்தரரின் 6 கரங்களை கொண்ட ஷட்புஜ ரூபமானது 3 அவதாரங்களின் பிரதிநிதித்துவமாகும். அந்த 6 கரங்களில் வில்லும் அம்பும் கொண்ட கரங்கள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் ரூபத்தையும், இடையர்களின் கம்பும் புல்லாங்குழலும் கொண்ட கரங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தையும், சந்நியாச தண்டமும் கமண்டலமும் கொண்ட கரங்கள் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சுட்டி காட்டுகின்றன. ஸ்ரீல நித்யானந்த பிரபு பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள ஏக சக்கரா கிராமத்தில் பத்மாவதி மற்றும் ஹாடாய் பண்டிதரின் மகனாக பிறந்தார். தமது பால்ய பருவத்தில் அவர் பலராமரை போன்று விளையாடினார். அவர் வளர்ச்சி பெற்ற போது ஹாடாய் பண்டிதரின் இல்லத்திற்கு வந்த ஒரு சன்னியாசி
ஹாடாய் பண்டிதரிடம் அவரது மகனை தமது பிரம்மச்சாரி உதவியாளராக அனுப்பும்படி யாசித்தார். மகனுடைய பிரிவு அதிர்ச்சியை கொடுப்பதாக இருந்தாலும் உடனடியாக ஒப்புக்கொண்ட ஹடாய் பண்டிதர் தமது மகனை அவரிடம் ஒப்படைத்தார். ஆயினும் அந்த பிரிவின் அதிர்ச்சியினால் ஹடாய் குறுகிய காலத்தில் உயிரிழந்தார். நித்யானந்த பிரபு சன்னியாசியுடன் பற்பல தீர்த்த தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். அவர் அந்த சன்னியாசியுடன் மதுராவில் பல நாள்கள் தங்கியதாக கூறப்படுகிறது. அச்சமயத்தில் நவதீபத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக வங்காளத்திற்கு வந்தார். நித்யானந்த பிரபு நவதீபத்திற்கு வந்த போது அவர் நந்தன ஆச்சாரியரின் இல்லத்தில் விருந்தாளியாக இருந்தார். நித்யானந்த பிரபு வந்துவிட்டதை புரிந்து கொண்ட பகவான் சைதன்யர் அவரை அழைத்து வரும்படி தமது பக்தர்களை அனுப்பி வைத்தார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் நித்யானந்த பிரபுவிற்கும் இடையிலான சந்திப்பு நிகழ்ந்தது. ஹரே கிருஷ்ணா. இது பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு நந்தனாச்சாரியா நந்தனாச்சாரிய தானே? ஆமாம், அந்த ஆச்சாரியா அவருடைய வீட்டில் சந்திக்கிறான். ஓகே, நந்தனாச்சாரியா வீடு வந்து ஈஸ்வரேஸ்வர இனிஷேஷம் வாங்கும்போது எடுத்தாங்கன்னா இனிஷேஷம் வாங்கும்போது ஒரு அது பேர் என்ன, யாத்ரி நிவாஸ் தங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? யோகமாயன் யாத்ரி நிவாஸ், அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிறதான் நந்தனாச்சாரியா ஹவுஸ். சரிங்களா? ஸோ அங்கே தான் நித்யானந்த பிரபுவும் சைதன்ய பிரபுவும் மீட் பண்ணாங்க. அங்கே ஒரு மடம் இருக்குது. இப்போ அங்கே டீட்டெயிலாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ கௌடிய மட்டம் தான் இருக்குது ஆக்சுவலாக அங்கே. ஓகே, இந்த மாதிரி அவருடைய 2 பேர் மீட் பண்ணுற இடமே ரொம்ப விசேஷமானது. ஸோ நித்யானந்த பிரபுடைய வாழ்க்கையை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. அவருடைய ஏக சக்கரத்தில் வந்து அவர் அவதரிச்சார். பிர்பூம் இந்த இடத்துல, இந்த டிஸ்ட்ரிக்டில் ஏக சக்கரில் பத்மாவதி அம்மாவுக்கும் ஹடாய் பண்டிதா பிரபுக்கும் பிறக்கிறாங்க. ஓகே, அவதரிக்கிறாங்க. ஸோ பலராமர் என்னென்ன கிருஷ்ணர் என்னென்ன நாடகம் நடித்தாங்களோ பலராமர் அது எல்லாமே நடிச்சு காட்டுவார் நித்யானந்த பிரபு சின்ன வயசில். அது ஏகேஷ்கரை போனீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் அது பிளேசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் இஸ்கான் டெம்பிளில் போய் இறங்கினா போதும், அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த அங்கே ஒரு ஆட்டோலாம் நிப்பாட்டியிருப்பாங்க, 200 ரூபா கேட்பாங்க. எல்லா பாசிட்டிவ் எல்லா பிளேஸையும் காட்டி திருப்பி இஸ்கானுக்கே வந்து விட்டுருவாங்க. காலையில் மாயப்பூரில் இஸ்கான் கிளம்புனீங்கன்னா ஒரு 9 மணிக்கு போயிடலாம். நீங்கள் அதிகாலையில் கிளம்பிடணும். 9-10 மணிக்கு போயிட்டு பிரசாதம் உட்கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நீங்கள் நைட்டு மாயப்பூர் இஸ்கான் வந்துடலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க ஏக சக்கரம் போகிறதுக்கு. ஏக சக்கரத்தோட விசேஷம் இன்னொன்று என்னென்னா, ஏக சக்கரம் ஒரு சக்கரம். மகாபாரதம் யுத்தம் நடக்கும்போது அர்ஜுனர் வந்து பீஷ்மரை தோத்துட்டே இருப்பார். பீஷ்மர் ரொம்ப ஆக்ரோஷமாக சபதம் போட்டிருப்பார், ஆக்ரோஷமாக சண்டைப்படுவார். அர்ஜுனாலும் தாக்கு பிடிக்க முடியாது. மேலும் அவருக்கு தாத்தான்னு சொல்லி ஒரு அன்பு வேற அவருக்கு இருக்கும். அதனால் ரொம்ப வேகமாக சண்டை போட மாட்டார். கிருஷ்ணருக்கு கோவம், கிருஷ்ணர் மேலே அம்பு போட்டு தொலைச்சி எடுத்துருவார் பீஷ்மர். ரத்தங்கள் பெருகும். அது வந்து ஆச்சாரியர்கள் வேறு மாதிரி வர்ணிக்கிறாங்க. எப்படி ஒரு காதலும் முத்தமிடுறாங்களோ அந்த மாதிரி வர்ணிக்கிறாங்க. பீஷ்மர் அம்பு போடுறத ரத்தம் வருது கிருஷ்ணரை. ஸோ கிருஷ்ணருக்கு கோவம் வந்துடும், அர்ஜுனரை கொல்ற மாதிரி வந்துடும் பீஷ்மர். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா வேகமாக தேரை விட்டு இறங்கி வந்து, ஏன்னா அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா, இறங்கி வந்து அந்த அங்கே இருக்க சிகையில் இருக்க சக்கரத்தை எடுத்து இதை வச்சு நான் கொண்டுறேன்னு சொல்லி சக்கரத்தை தூக்குவார். பீஷ்மர் கையறடி தூக்கிட்டு தயவுசெய்து நீ கொண்டுருங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, உங்கள் கையில் சார் தான் எனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், கை தூக்கிடுவார். உடனே அர்ஜுனர் காலை பிடிச்சி நீங்கள் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க போதும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சக்கரத்தை வந்து தூக்கி வீசுவார். எங்கேருந்து? குருசக்திலேருந்து. குருஷேத்திரம் எங்கே இருக்குது, ஏகச்சக்கரம் எங்கே இருக்குது, ரெண்டுக்கும் ஏறத்தாழ 2500 கிலோமீட்டர் வரும். அங்கே இருந்த அந்த சக்கரம் வந்து ஏகச்சக்கரம் வந்து விழும். ஓகே, அதுதான் ஏகச்சக்கரம். இன்னும் நிறைய பாஸ்ட் டைம்லாம் இருக்குது. அந்த பகாசுரன் தானே அவனை வதம் பண்ணுற பாஸ்ட் டைம் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து அர்ஜுனை விட்ட அந்த அம்பு கூட அந்த நாகம் வந்து மாறி அந்த மரத்துக்குள்ளே இருக்கும். அதை நித்யானந்த பிரபு தன்னுடைய மோதத்தை வச்சு மூடி இதெல்லாம் பண்ணுவார். ஓகே, நிறைய பாஸ்ட் டைம்ஸ் இருக்குது. ஏகச்சக்கரம் முடிஞ்சால் அங்கே மாயப்பூர் போயிட்டு வாங்க. 13வது ஸ்லோகம் படிக்கணும். ஹரிணி படிக்கிறியா? கட்டினா பிரதமே சத்புஜதாரே திகாயிலா ஈஸ்வரா சங்க சக்கர கதா பத்மா சாருங்க வேணுதரா.
One day Lord Chaitanya Mahaprabhu exhibited to Lord Nityananda Prabhu a 6-armed form, nearing a conchal, disc, club, lotus feet, bow and flute. Okay, one day, okay. 6-formed, okay, அது காட்டுறார். Okay. 6 சதுர்புஜ ஃபார்ம் காட்டுறார். Okay, அடுத்து படிக்கலாம். தபே சதுர்புஜ ஹைலா தின அங்க வக்ரா दुई हस्ते वेणु बाजाया दुये शंख चक्रा Thereafter the Lord showed him his 4-armed form, standing in a 3-curved posture, with 2 hands played upon a flute, and in the other 2 hands he carried a conchal and disc. அதுக்கப்புறம் 4 கை உருவம் காட்டுறார். ஓகே, திரிபங்க ஃபார்ம் இல்லையா? ஸோ அதில் வந்து 3 இடத்துல கர்வாக இருக்கும், வளைந்து இருக்கும். ஃப்ளூட்டு 2 கையில், ஒரு கையில் இது சங்கு, அப்புறம் கதா. ஓகே, 15 படியாக நீ தபேதா திவிபுஜா கேவல வம்சி பதனா श्यामांग पीतावस्या ब्रजेंद्र नंदना. Finally, the Lord showed Nityananda Prabhu his 2-armed form of Krishna, the son of Maharaj Nanda, simply playing on his flute, his bluish body dressed in yellow garments. Purport: Sri Chaitanya Mangala vividly elaborates upon this description. எப்படி வந்து நித்யானந்த பிரபு இந்த காட்டுற கிருஷ்ணனுடைய ஃபார்மை காட்டுறார். ஓகே, இது வந்து சைத்தன்ய மங்கல், இது வந்து லோகநாத் சுவாமி மகாராஜ் வந்து எழுதுது. கரெக்டா, லோகநாத் மகாராஜ் எழுதுது. ஸோ அவர் பிரபுவா மகாராஜா லோகநாத் பிரபு தாஸ் தாக்கூர், லோகநாத் தாஸ் தாக்கூரா அவர் எழுது சைத்தன்ய மங்கல். சைத்தன்ய மங்கல், சைத்தன்ய பாகவத், சைத்தன்ய சேத்தாமிதம். சைத்தன்ய மங்கல் லோகநாத் லோச்சனதாஸ் தாக்கூர் தானே? ஆமாம். சைத்தன்ய சரிதாமிதம் கிருஷ்ணா சிவராஜ் கோஸ்வாமி மகாராஜ். சைத்தன்ய பாகவத் வந்து பிருந்தாவதாஸ் தாக்கூர். ஓகே, ஸோ இந்த 3மே முக்கியமான நூல்கள் சைத்தன்ய மகாபிரபு பற்றியது. சார் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் படிக்குமா? 16 அவன்கிட்ட கூட போன கூட 16 படிச்சலாம். தபே நித்யானந்த கோசாயிரா வியாச பூஜனா கோசாயிரா व्यास भूषणा नित्यानंद वैसे कैला मुसला धारणा. नित्यानंद वैसे कैला मुसला धारणा. Translation: Nityananda Prabhu then arranged to offer the Vyasa Puja or worship of the spiritual master to Lord Gaura Sundara. But Lord Chaitanya carried the low like weapon called Musala in the ecstasy of being Nityananda Prabhu. By the order of Chaitanya Mahaprabhu, Nityananda Prabhu arranged for a Vyasa Puja of the Lord on the night of the full moon. He arranged for a Vyasa Puja or the Guru Puja through the agency of Vyasadeva. Since Vyasadeva is the original Guru, spiritual master of all who follow the Vedic principles, worship of the spiritual master is called Vyasa Puja. Nityananda Prabhu arranged for the Vyasa Puja and Sankirtana was going on, but when he tried to put the garlands on the shoulder of Sri Chaitanya Mahaprabhu, he saw himself in Lord Chaitanya. There is no difference between the spiritual position of the Lord Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu, or Krishna and Balaram. All of them are but different manifestations of Supreme Personality of God. During this special ceremony, all the devotees of Lord Chaitanya Mahaprabhu could understand that there is no difference between Lord Chaitanya and Nityananda. ஸோ அதனால் குரு தத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, குருவில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குரு இருக்கான். சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, நிறைய பேர் இருக்கான். சைத்திய குரு, தாம் குரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான். ஓகே, தாம சுற்றி கட்டுவார். ஓகே, சைத்திய குருனா பரமாத்மா உள்ளே இருப்பார். சிக்ஷா குருனா சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா? தீக்ஷா குரு ஒரே ஒருத்தர் தான் தீட்சை கொடுக்குறார். ஸோ எல்லா குருவும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு குருவை குறைத்து மதிப்பிட்டு இன்னொருத்தருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம் தவறு. ஓகே,
எல்லா குருட்டையும் நம்ம கற்றுக்கணும்னா நம்ம பணிவாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து சரி, வியாச தேவர் தான் உண்மையிலேயே குரு, கிருஷ்ண மாஸ்டர். வியாச பூஜா வியாசாஸ்திரம்லாம் வியாசதேவுக்குள்ளது. அது சார்பாக இந்த வியாசாஸ்திரம் நமக்கு வந்து ப்ரீச் பண்ண அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த வியாசாஸ்திரம் வந்து வியாசதேவருக்குள்ளது. இப்போ இங்கே வந்து வந்தே வந்தே குரு வந்தே கிருஷ்ண ஜெகத்குருமா, கிருஷ்ணா வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணா தான் எல்லா ஜெகத்துக்கு குரு, ஆதிகுரு. ஆனால் பலராமர் என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர் தான் பலராமர், ஆனால் பலராமர் ஆதிகுரு. பலராமருக்கும் நித்யானந்தருக்கும் வித்தியாசம் கிடையாது, அதனால் ஆதிகுரு. நித்யானந்த திரியோதசி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம இஸ்கானில். கௌடிய மட்டில் வந்து நித்யானந்த திரியோதசியும் பலராமருடைய ஜெயந்தி ரொம்ப முக்கியமாக கொண்டாடும். ஏன்னா இது வந்து ஆதிகுரு, ஓகே, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இந்த செரமனி, ஸ்பெஷல் செரமனி, வியாச பூஜா செரமனியில் வந்து இந்த பக்தர்களுக்கு புரிஞ்சுது சைத்தன்ய மகாபிரபுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சது. அந்த காலத்தில் சில பேர் சைத்தன்ய மகாபிரபு அக்செப்ட் பண்ணுவாங்க, நித்யானந்த பிரபு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது தவறானது. இதுதான் கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி வீட்டில் நடக்கும். அவருடைய பிரதரே, அவருடைய சகோதரனே பண்ண மாட்டார், நித்யானந்த பிரபு வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார். அதனால் நித்யானந்த பிரபுடைய பக்தரான ராமதாசரையும் அவர் மரியாதை கொடுக்க மாட்டார். அந்த கோவத்தில் ராமதாசர் புல்லாங்கல் உடச்சிட்டு போயிடுவார். ஓகே, அதில் அப்புறம் வேறு கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி வந்து அவருடைய பிரதரை கண்டிப்பார். அதுக்கப்புறம் கனவுல வந்து நித்யானந்த பிரபு அவர் கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமியுடைய கனவுல வருவார். வந்து நீங்கள் பிருந்தாவனம் போங்கன்னு சொல்லிடுவார். உடனே அன்றைக்கே என்ன பண்ணுவார் கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி? பிருந்தாவனுக்கு நடந்தே வந்துடுவான். ஏஜ் பார்த்தீங்கன்னா அப்போ 90க்கு மேலே ஆயிடுச்சு. அவரால் 96 பார்க்கவே முடியாது அவரால். அந்த மாதிரி அந்த டைத்தில் தான் அவர் சைத்தன்ய சரிதம் எழுதுறார். பாருங்கள் எவ்வளோ ஃபிலாசபி இந்த நூலில். இது அந்த வயசில் எழுதுறார். ஓகே, விருந்தாவனில் வந்து மதன மோகன்ட்ட எல்லாம் பிளஸிங் வாங்கி, அதுக்கப்புறம் வைஷ்ணவட்ட பிளஸிங் வாங்கி, அதுக்கப்புறம் தான் இந்த புக் எழுதுவார். ஓகே, மலைவாசல் ஒரு 17 படிக்கலாம். 17.17. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தபே சசி தேக்கிலா ராமகிருஷ்ணா துயிபாயி. தபே ஷஹி தேக்கில ராமகிருஷ்ண துயிபாயி. तबे निस्तारिला प्रभु जगाई मादाई. तपे निस्तारिला प्रभु जगाई माताई. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு அன்னை சச்சி தேவி சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்தரின் வடிவில் கிருஷ்ண பலராமரை கண்டாள். அதன் பிறகு இரு சகோதரர்களான ஜகாய் மற்றும் மாதாயினை மகாபிரபு விடுவித்தார். பொருளுரை. ஒரு இரவில் சச்சி தேவி கனவு ஒன்றினை கண்டாள். அந்த கனவில் அவளது இல்லத்தில் இருந்த கிருஷ்ண பலராமரின் விக்கிரகங்கள் சைத்தன்யர் மற்றும் நித்யானந்தரின் வடிவத்தை ஏற்று அங்கு அர்ப்பணிக்கப்பட்ட நைவேத்தியத்தை சாப்பிடுவதில் குழந்தைகளை போன்று ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். மறுநாள் சைத்தன்ய மகாபிரபுவின் விருப்பத்தின்படி சச்சி தேவி நித்யானந்த பிரபுவை தனது இல்லத்தில் பிரசாதம் ஏற்பதற்கு அழைத்தாள். இவ்வாறாக விஸ்வபரரும் சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் ஒன்றாக அமர்ந்து உணவருத்திக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் கிருஷ்ண பலராமரை தவிர வேறு எவரும் இலர் என்பதை சச்சி தேவி உணர்ந்தாள். அக்காட்சியை கண்டு அவள் மூச்சு அடைந்தாள். ஜகாய் மாதாய் ஆகிய இரு சகோதரர்களும் நவதீபத்தின் மதிக்கத்தக்க பிராமண குடும்பங்களில் பிறந்திருந்தனர். ஆனால் காலப்போக்கில் எல்லா விதமான பாவ செயல்களுக்கும் அடிமையாகி இருந்தனர். சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளையின் பெயரில் நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் கிருஷ்ண உணர்வின் பாதையினை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது வழக்கம். அத்தகைய பிரச்சாரத்தின் போது ஒரு நாள் அவர்கள் ஜகாய் மாதா என்னும் 2 பித்து பிடித்த குடிகார சகோதரர்களை கண்டனர். அந்த சகோதரர்களோ பக்தர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களை விரட்ட துவங்கினர். மறுநாள் மாதாய் நித்யானந்த பிரபுவின் தலையில் உடைந்த மண்பானையை கொண்டு அடித்தான். அதனால் ரத்தம் சொட்ட துவங்கியது. இதனை கேள்விப்பட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த 2 சகோதரர்களையும் தண்டிப்பதற்கு தயாரானார். ஆயினும் ஜகாய் தனது தவறினை எண்ணி வருந்திய போது கருணைய வடிவான பகவான் கௌராங்கர் அவனை உடனடியாக அரவணைத்துக் கொண்டார். புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளை நேருக்கு நேர் பார்த்தாலும் அவரால் அரவணைக்கப்பட்டதாலும் அந்த 2 பாவகரமான சகோதரர்களும் உடனடியாக தூய்மை அடைந்தனர்.
மேலும் அவர்கள் பகவானிடமிருந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தில் தீட்சை பெற்று விடுதலை பெற்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ சத்னி மாதா வந்து உணவு அளிக்கும் போது அந்த கிருஷ்ண பலராம் டிடியும் சைதன்ய நித்யானந்தாவுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் சண்டை போடுறாங்க. எப்படி குழந்தைகள் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி, நான் தான் சாப்பிடுவேன் இருப்பேன். ஓகே, அடுத்த நாள் நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய பிரபு உட்காந்து சாப்பிடும்போது பலராமர் கிருஷ்ணா ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க. சைசி தேவி அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு புரியுது. சில சமயம் அவங்க அந்த அவங்க அப்பா சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவார், டிடிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதலே படிச்சிருக்கோம். டிடி நடக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும். அப்போ சச்சி மாதாவும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டெமிகாஸ் தான் வந்து பார்க்குறாங்க குழந்தைங்கள, அப்படி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா அத்வைதாச்சாரிய கேட்குறாரு, அர்ஜுனருக்கு காட்டின அந்த ஃபார்மை எனக்கு காட்டுங்கன்றார். அத்வைதாச்சாரிய யார்? மகாவிஷ்ணுவே அந்த ஃபார்மை பார்க்கல. அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், இதுவரை யாருமே இந்த ஃபார்மை பார்த்ததில்லைன்றார், உனக்கு காட்ட அர்ஜுனான்றார். இப்போ அத்வைதாச்சாரிய கேட்குறாரு, எனக்கு அந்த ஃபார்ம் பார்க்கணும் ஆசையாக இருக்குன்றார். அப்போ என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணு பார்க்கவே இல்லை அந்த ஃபார்மை. இப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், ஒரு வட்டம் கிருஷ்ணர் அர்ஜுனர் பார்க்கணும்னு சொல்லிட்டு சாந்திபினி முனியோடைய பசங்களை கவனிச்சில் பிராமணனுடைய பையனை கலந்துருவார். இந்த பிராமணிய பையன் இறந்தவுடனே அவர் வந்து அர்ஜுனர் சபதம் போடுவார், நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி, இல்லை தீ குளிச்சிட்றேன்னு சொல்லிட்டு இறந்துகிட்டே இருப்பான். கடைசி பையன் மறுத்தவொடனே அவர் சொல்லுவார். உடனே அந்த பையன் இறந்த உடனே தீ குளிக்க ட்ரை பண்ணும்போது கிருஷ்ணர் வந்து அவரை இல்லை வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போவார். அப்போ தான் மகாவிஷ்ணு கூப்பிட்டு போவார், இந்த லோகத்துலாம் தாண்டி போவார். மகாவிஷ்ணு சொல்லுவார், இந்த குழந்தைய நான் தான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களை பார்க்கணும் ஆசையாக இருந்ததுன்னு சொல்லுவார். ஓகே, அந்த மகாவிஷ்ணுவுக்கே அர்ஜுனர் பார்த்தா அந்த யூனிவர்சல் ரூம் தரிசனம் இல்லை. அதுதான் அத்வைதாச்சாரியர் கேட்குறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் வந்து பகவான் வந்து கருணை கொடுக்குறார். இதில் பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் தாக்கூரும் பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் பக்தராக மாற்றணும்னு அவருக்கு அசைன்மெண்ட். ஒரே ஒரு இடமா போகும்போது இந்த ரவுடிகள் 2 பேர் ஜகாய மதாய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. பாருங்கள், சங்கம் சரியில்லை, கெட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், கெட்டு போயிட்டாங்கன்னா யூஸ்லெஸ் ஃபெல்லோ ஆகிட்டாங்க. அவ்வளோதான், அவங்களுடைய காரியங்கள் கெட்டு போனதுனால அவங்க பிராமணரே கிடையாது, ரவுடிஸ் தான். ஸோ அவங்க முதல் நாள் பிரச்சாரம் பண்ணும்போது ஹரிகிருஷ்ணா சொல்லுங்கப்பான்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, விரட்டிட்டு வராங்க. அவங்க 2 பேர் ரொம்ப குண்டா இருக்கிறதுனால சைத்தன்யமா நித்யானந்த பிரபு ஹரிதாஸுக்கு பிடிக்க முடியல, 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. ஓகே, இப்படிலாம் பிடிக்கவே முடியல. அப்போ ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபு ஜோவியலாக பேசிப்பாங்க. ஓகே, அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிறார், உங்களை மாதிரி ஆளோட சேர்ந்தேன்னா அவ்வளோதான். திடீர்னு நம்ம சைத்தன்ய மகாபிரபு போய் சொல்லுவார், இவர் கூட சமாளிக்க முடியல, சைத்தன்ய மகாபிரபு இவரை சமாளிக்க முடியலனால திடீர்னு கங்கையில் குதிச்சிடுறாரு, கொக்கடையில் முதலையோட வாழை பிடிச்சி நீந்துறாரு, ஏதாவது ஒரு பையன் சின்ன பையன் போனால் அவனை கிள்ளி விட்டு அள வைக்கிறாரு, அவங்க அப்பா சண்டைக்கு வந்து என் கிட்ட சண்டைக்கு வரான், இவர் ஓடிடுறாரு. இந்த மாதிரி இவர் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுறாரு, என்னால் சமாளிக்க முடியல. இன்றைக்கி பாருங்கள், ஒரு குடிகாரன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணி உயிருக்கே உத்தரவாதம் மாதிரி ஓடி வந்தோம் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இது மனித லீலைகள்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் பலசாலி, ஒருத்தர் பிரம்மா, ஒருத்தர் பலராமர். ஓகே, ஆனால் இந்த மாதிரி நம்ம அந்த உண்மையான இதை வெளிப்படுத்தக்கூடாது. அந்த ரூபத்தை வெளிப்படுத்தினோன்னா எல்லாம் கடவுள் நம்பிக்கையெல்லாம் போயிடுவாங்களாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மனிதர்கள் மாதிரியே வந்து அந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் திருப்பி போகும்போது அந்த மதாய் என்ன பண்ணிடுவார், அவர் நெற்றியில் கல்லை வச்சு அடிச்சிடுவார், மண்பானை கல்லை வச்சு. ஏன்னா ரத்தம் வரும், ரத்தத்தை பிடிச்சிடுவார். ஏன்னா கீழே விழுந்ததுன்னா அவ்வளோதான், மதாயோடைய முடிஞ்சிடும், அந்த பூமியே வறண்டுடும். அது கேள்வி விட்டுரு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, அவருடைய சக்கரத்தை தூக்கிடுறார். உடனே ஜகாய் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து கும்பிட்றார். உடனே சைத்தன்ய மகாபிரபு அவர் கட்டி பிடிச்சிக்கிறார். ஓகே, மதாயும் காலில் விழுந்து என்னையும் ஏற்றுக்கோங்க, நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்க, எல்லோரும் 2 பேர் ஒன்றா தான் பாவம் பண்ணோம், எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் பண்ணோம், அவர் வந்து ஏற்றுக்கிட்டீங்க, என்னையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்ல, நான் ஏற்றுக்க முடியாதுன்றவர். ஏன்னா நீ நித்யானந்த பிரபு வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், அவருடைய மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் அப்போ தான் ஏற்றுப்பார். அதனால் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். முராரி குப்தா ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தம் ஒன்றா இருக்கும்போது ஃபஸ்ட்டு விழுந்து கும்பிட்றது வந்து சைத்தன்ய மகாபிரபு விழுந்து கும்பிடுவார், அதுக்கடுத்து நித்யானந்த பிரபு விழுந்து கும்பிடுவார். உடனே சைத்தன்ய மகாபிரபு ஏன் இப்படி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்குறார். ஐயோ, எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ, எப்படி இன்ஸ்பயர் ஆச்சோ அப்படி தான் நான் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, நீங்கள் போய் நாளைக்கு வாங்கன்றார். நைட்டு கனவில் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வராங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், இவர் என்னுடைய அண்ணன்,
பலராமர் அவருக்கு தான் நீங்கள் முதல்ல மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அடுத்த நாள் வர்றார். வந்துட்டு ஃபஸ்ட்டு நித்யானந்த பிரபுக்கு ஒபிசைன்ஸ் பே பண்ணுறார். அதுக்கடுத்து சைத்தன்ய பிரபு. உடனே சைத்தன்ய பிரபு ரொம்ப ஹாப்பியாகிறார். அதனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்பயுமே நித்யானந்த பிரபுக்கு என்ன பண்ணுறாரு, முதல் ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறார். நித்யானந்த பிரபுடைய மெர்சி இல்லாமல் ஒருத்தருக்கு ராதாகிருஷ்ணனுடைய அருள் கிடைக்காது, கௌரங்க பரமே கிடைக்காது. ஓகே, நித்யானந்த பிரபுடைய கருணை இருந்தால் தான், இல்லைன்னா என்ன பண்ணிப்பாங்க, நித்யானந்த பிரபு யார், நித்யானந்த பிரபு நம்ம எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கோம் இந்த மாதிரி அவங்களுக்கு கௌரவம் வந்துடும். நித்தாயனே மதிக்கவே மாட்டான். நித்யானந்த பிரபுடைய முக்கியத்துவம் ரொம்ப அவசியம். ஓகே, அவருடைய அவசியம் ரொம்ப. 18 படிக்கலாம், எல்லாம் படித்தா வரட்டும். ஓகே, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க 18. तबे सप्त प्रहरा चिला प्रभु बाबावेशे तबे सप्त प्रहरस्ल प्रभु पाववेशे यदा यदा तदा भक्तगणो देगिला विशेषे यदा तदा भक्तगणा देगिला विशेषे. அந்த சம்பவத்துக்கு பிறகு மகாபிரபு பரவசமான நிலையில் 21 மணி நேரம் இருந்தார். எல்லா பக்தர்களும் அவருடைய விசேஷ லீலை கண்டனர். பொருளுரை: விக்கிரக அறையில் விக்கிரகத்தின் ஆசனத்திற்கு பின்னால் அவருக்கென்று ஒரு படுக்கை இருக்க வேண்டும். இந்த வழிமுறை உடனடியாக நமது எல்லா கோயில்களிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். படுக்கை சிறியதா பெரியதா என்பது பொருட்டல்ல, விக்கிரக அறையில் வைக்கப்படக்கூடிய அளவில் இருந்தால் போதுமானதாகும். ஆனால் குறைந்தபட்சம் சிறிய படுக்கையாவது இருத்தல் அவசியம். ஒரு நாள் ஸ்ரீனிவாச தாகூரின் இல்லத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணுவின் படுக்கையில் அமர்ந்தார். எல்லா பக்தர்களும் சகசிர சீர்ஷா புருஷா சகசிர ராசு சகசிரபாத் என்று தொடங்கக்கூடிய புருஷ சுத்த மந்திரங்களை உச்சரித்து அவரை வழிபட்டனர். நம்மால் முடிந்தால் இந்த வேத ஸ்துதியனையும் விக்கிரக பிரதிஷ்டையின் போது அறிமுகப்படுத்த வேண்டும். விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது எல்லா பூஜாரிகளும் பக்தர்களும் இந்த புருஷ சூத்தினை உச்சரித்து விக்கிரக வழிபாட்டிற்கு பொருத்தமான உபகரணங்களான பூக்கள், பழங்கள், ஊர்வத்தி, ஆர்த்தி பொருட்கள், நைவேத்தியம், வஸ்திரம், ஆபரணங்கள் போன்றவற்றை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லா பக்தர்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுனை இவ்வாறு வழிபட்டனர். மகாபிரபு பரவச நிலையில் 7 பிரகரங்கள் 21 மணி நேரம் இருந்தார். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்ட மகாபிரபு தாம் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே என்பது பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டினார். அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்பது பகவத்கீதையில் 10.8 உறுதிப்படுத்தியுள்ளது. அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பரவர்த்ததே. பரம்புருஷ பகவானின் வெவ்வேறு ரூபங்கள் அல்லது விஷ்ணு தத்துவங்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் உடலிருந்து தோன்றியவர்களே. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களின் உள்மனதில் இருந்து எல்லா விருப்பங்களையும் வெளிப்படையாக எடுத்துரைத்தார். அவர்கள் அனைவரும் சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷ பகவானே என்பதில் பூர்ண நம்பிக்கையை பெற்றனர். மகாபிரபுவின் இந்த பரவச காட்சியினை பக்தர்கள் சிலர் சாத பிரஹரியா பாவ 21 மணி நேர பரவசம் என்று இது கூறுகின்றனர். இதர பக்தர்கள் இதனை மகாபாவ பிரகாஷ அல்லது மகா பிரகாஷ என்று கூறுகின்றனர். சாத பிரஹரியா பாவத்தை பற்றிய விளக்கங்கள் சைதன்ய பாகவதம் மத்திய காண்டம் அத்தியாயம் 9 விளக்கப்பட்டுள்ளது. அங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு துக்கி எனும் பெயர் கொண்டிருந்த வேலைக்காரியின் பெயரினை சுகி என்று மாற்றி ஆசீர்வதித்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர் கோலா வேச ஸ்ரீதரை அழைத்து தம்முடைய மகா பிரகாசத்தினை அவருக்கு காண்பிப்பார். அதன் பின்னர் அவர் முராரி குப்தரை அழைத்து தம்முடைய ஸ்ரீராமச்சந்திர அம்சத்தினை காட்டினார். ஹரிதாச தாகூருக்கு தமது ஆசிகளை வழங்கினார். அத்வைத பிரபுவை அழைத்து பகவத்கீதை உண்மையான முறையில் கீதார சத்திய பாட விளக்க கோரினார். முகுந்தனுக்கும் விசேஷ கருணையை காட்டினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இதெல்லாம் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க சைத்தன்ய பாகவத்தில். ஓகே, நம்ம 21 மணி நேரத்தில் என்னென்ன பண்ணுறாரு, ஸ்கூலில் வச்சு சஷ்டிதா கூப்பிடுவார், அவருக்கு என்ன வேணாலும் கேட்டுவார். அவர் வந்து உன்னை நிமாயோட நான் பார்த்து என் கூட சண்டை போடுவார்ல, அந்த ரூபம் தான் நான் பார்த்துட்டே இருக்குன்றார். அதே மாதிரி முகுந்த பிரபுக்கும் மெர்சி கொடுக்க முடியாதுவார். ஏன்னா அவன் வந்து மாயாவதியோட சில சமயம் போகிறான்னு சொல்லி. எப்போ கிடைக்கும் மெர்சினா லட்சக்கணக்கான பிறவிக்கு பிறகு கிடைக்குன்னு சொன்னோடனே அப்போ உடனே முகுந்த பிரபு அடுத்த ரூம்லேருந்து குதிப்பார். என்ன பண்ணுறான், அவனை கூப்பிடு உள்ள அப்படின்றார். ஓகே,
ஏன்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, லட்சக்கணக்கான பிறவிக்கு அப்புறம் சைதன்ய மகாபிரபு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை. உடனே மெர்சியை வந்து அவர் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு. 19வது ஸ்லோகம் பிருந்தாபாலாஜி படிங்க, 19 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வரகாவேசே ஹொய்லா முராரி பவனே வராக ஆவேஷ ஹொய்லா முராரி பவனே தாரசந்தே ஸ்வதி பிரபு நாசிலா அங்கனே தாரா சந்தே சாரி பிரபு நாசிலா அங்கனே. ஒரு நாள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வராக அவதாரத்தில் பாவத்தை ஏற்று முராரி குப்தரின் தோளில் ஏறிக்கொண்டார். அவர்கள் இருவரும் முராரி குப்தருடைய முற்றத்தில் நடனமாடினர். பொருளுரை: ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சுகாரா என்று கதறத் தொடங்கினார். இவ்வாறாக அவர் பகவானின் வராக அவதாரத்தினை கூவி வராக அவதாரத்தின் ரூபத்தினை ஏற்று முராரி குப்தரின் தோளில் ஏறிக்கொண்டார். அவர் காடு எனப்படும் சிறிய வாய் கொண்ட குடுவை ஒன்றினை எடுத்துக் கொண்டார். வராக அவதார லீலையின் போது கடலின் அடியிலிருந்து பூமியை உயர்த்தியதை அந்த பானையின் மூலமாக அவர் சுட்டிக்காட்டினார். முராரி குப்தா வந்து ஹரிகிருஷ்ணன், முராரி குப்தா வந்து அனுமார். ஓகே, அதனால இந்த முராரி குப்தாவுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பாசையம் பண்ணி கட்டுறார். வராக அவதாரம் எடுக்கிறார். ஓகே, வராக அவதாரம் எடுத்தது என்ன தீபா? கோலதீப் தானே? அது கோலதீப் இதுலேயே வருது. கோலதீப் முராரி குப்தா வீட்டிலே வருது. அந்த இந்த நதி தானே தான் ஒரு கோலதீப். ஓகே, 20 படிக்கணும். இப்போ ஹாசியை படிக்கிறா? 20 படிக்கிறியா? தபே சுக்லாம்பரேரா கைலா தண்டூலா பக்ஷனா 20 எடுக்கலையா? சரி, ஆசியா ஹாலினி படிக்கிறியா? இல்லை ஈஸ்வரியா ஏழு மரதி படிக்க சொல்லட்டுமா? படி. हरे नाम श्लोकेर हैला अर्थ विवरणा. Translation: After this incident, the Lord ate raw rice given by Shuklambara Brahmachari and explained very elaborately the import of Hare Nama Shloka mentioned in the Brihad Narada Purana. Perfect. Shuklambara Brahmachari resided in Navadvipa on the bank of Ganges. When Chaitanya Mahaprabhu was dancing in ecstasy, he approached the Lord with a begging bag containing rice. The Lord was so pleased with his devotee that he immediately snatched the bag and began to eat the raw rice. No one can forbade him, and thus he finished the entire supply of rice. யார் தடுக்கல? ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டார். ரா ரைஸ், பச்சை அரிசி அப்படியே சாப்பிட்டார். ரா ரைஸ். சுகாம்பர பிரம்மச்சாரி மிகப்பெரிய பக்தர். ஓகே, இவருடைய அதுலேருந்து அதை அப்படி சாப்பிட்றார். எல்ஏசி மகாராஜ் படிங்க. 21. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஏவ கேவலம். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம். ஹலோ நாஸ்தேவ 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 கதிர்நியதா. ஹலோ நாஸ்தேவ 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 கதிர் அன்யதா. இந்த கலியுகத்தில் பகவான் ஹரியின் திருநாமத்தை உச்சரிப்பதை தவிர தன்னுணர்வை பெறுவதற்கு வேறு வழி இல்லை. ஸோ 3 தடவை சொல்லிட்டாங்க. திருநாமத்தை உச்சரித்தவர வேறு வழி இல்லைங்கிறத 3 தடவை சொல்கிறாங்க. எதை 3 தடவை சொன்னாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்த்தம். அது வந்து நிச்சயமாக நடத்தணும். ஓகே, ஸோ இதனால் இது கலியுகத்தில் இது வேறு வழியே கிடையாது. ஹரி படிக்க முடியுமா? 22. ஓகே, மலைவாசல் படிக்கிறீங்களா? 22 பண்ணுவோம். கலிகாலே நாமரூபே கிருஷ்ணாவதாரா. கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார. நாம ஹைதே ஹயா சர்வ ஜகத் நிஸ்தாரா. இந்த கலியுகத்தில் பகவானின் திருநாமமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரமே பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாகும். இந்த திருநாமங்களை உச்சரிப்பதாலேயே ஒருவன் பகவானோடு நேரடியாக உறவு கொள்கிறான். அவ்வாறு செய்பவன்
எவனும் நிச்சயமாக விடுதலை பெறுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கலிகாலை நாம ரூபே. கலிகாலத்தை எப்படி இருக்கான்? நாம ரூபத்தில் வந்திருக்காரு. ஓகே, தேடக்கூடாது எங்கே இருக்கா எங்கே இருக்கு. ஈஸ் இன் நாம ரூபா கிருஷ்ணாவதாரா நாம ஹொய்த்தே ஹோய் சர்வ ஜகத் நிஸ்தாரா. ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்காரா? சிம்பிளி பை சாண்டிங் நேம் கிருஷ்ணாவோட என்ன பண்ணுறோம்? ஃபுல்லாக வியாபிச்சிருக்கார். அவரோட நம்ம அசோசியேட் பண்ணுறோம். ஓகே, யார் இதை பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவர் வந்து இந்த கலியுகத்துலேருந்து நிச்சயமாக விடுதலை அடைகிறார். ஓகே, அதனால் அவர்கிட்ட இந்த பார்த்தோன்னா அவருக்கு அவர்கிட்ட பிருந்தாவன் போவாங்க எல்லோரும். பிரபுபாதரும் அப்போ பிஸ்னஸ் விஷயமாக மதுரை அப்போ டெல்லி போவார். டக்குன்னு மதுரை வந்தோடனே இறங்கிடுவார். பிருந்தாவன் போவார். போனால் அங்கே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா மகாராஜோடைய அங்கே யாத்திரை நடந்துகிட்ருக்கும். இவர் போய் இடையில போய் கலந்துப்பார். அவரை பக்தர்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க. பிரபுபாதரை அவருக்கு தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து அவர் வந்து கிளாஸில் போய் உட்கார்றாரு. கிளாஸில் உட்கார்ந்த உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எல்லோரும். இந்த மாதிரி இன்றைக்கி ரங்கநாதர் கோயில் இந்த மாதிரி கோயிலெலாம் பார்க்க போகிறோம், யாரெல்லாம் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டு நடக்குது. ஒன்று வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா மகாராஜ் லெக்சர் நடக்க போதிங்க. இன்னொன்று நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். 96% எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஒரு 4% தான் இருப்பாங்க. 4% அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சன்னியாசி டிசேபிள்ஸ், பிரம்மச்சாரி டிசேபிள்ஸ் ஆஃப் அவங்க எல்லாருமே முழு பக்தர்கள், முழு நேர பக்தர்கள். அவங்க தான் அந்த கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. பிரபுபாதர் மாதிரி தான் அவுட் சைடர். ஓகே, அப்போயே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா மார்க் பண்ணிடுவார் இவரை இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லி. பாருங்க, அந்த கேட்கக்கூடிய ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுவார். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா சொல்வார், இந்த மாதிரி பிருந்தாவனை பார்க்குறது நிறைய பேர் சுற்றி பார்க்க போயிருக்காங்க. இந்த கண்ணில் வந்து என்ன பார்க்க முடியும்? இது வந்து நம்ம வந்து இந்த கிளாஸை யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம்னு சொல்லி பக்தி சித்தாந்த லெக்சர் பண்ணுவாங்க. ஓகே, அப்போயே அவர் மார்க் பண்ணிவார். அவர் பின்னால் இனிஷியேஷன் வாங்கும்போது சொல்வார், நான் உங்களை அன்றைக்கே மார்க் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்கும். பேரை சொல்லுவாங்க, இவருக்கு இனிஷியேஷன் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. நாங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அகமதாபாத்தில் டெம்பிளில் சொல்லுவாங்க. அப்போயே பக்தி சித்தாந்த நான் வச்சுப்பார். பிருந்தாவனுக்கு வந்தார். பல வருடத்துக்கு மேலே வந்திருப்பார் பிருந்தாவன். இது அடுத்து நடந்து பல வருடத்துக்கு அப்புறம் தான் இனிஷியேஷன் கிடைக்கும். அப்போ சொல்லுவார், முன்னால் வந்திருக்காரு, ரொம்ப நல்லா கவனிப்பார் அவர் நான் இனிஷியேஷன் கொடுத்துட்றேன். 2 இனிஷியேஷனும் சேர்ந்து கொடுத்துருவார் பிரபுபாதர். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் அந்த கலியுகத்தில் வந்து நாம சங்கீதம் தான். ஆனால் பில்கிரிமேஜ் போகலாமா கூடாது, யாத்திரை போகலாமான்னா போகலாம். எதுக்காக சொல்கிறார் யாத்திரை போகலான்னு சொல்லி? பாத சேவனம், அதுவும் ஒரு பக்தி சேவை தான். ஓகே, ஆனால் இந்த மாதிரி லெக்சர்லாம் இருக்கும்போது லெக்சர் என்ன பண்ணணும்? அந்த பெரிய பெரிய ஆச்சாரிய லெக்சர் கொடுக்கும்போது அந்த யாத்திரையிலையும் போய் அந்த லெக்சரை கவனிக்கணும். சில சமயம் என்ன ஆனால் யாத்திரை லெக்சர்லாம் அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி இதுக்கு ஒருத்தர் வருவாங்க. யாத்திரையை சுற்றி பார்க்க அப்படி கிடையாது. அந்த யாத்திரையெல்லாம் போனோம்னா, பிருந்தாவனெலாம் போனோம்னா அங்கே ஒரு மங்களாரத்தி முடிஞ்சு அது பாகவத கிளாஸ் ஏதாவது கவனிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரியவங்க சொல்கிறத கவனிச்சுட்டு. அதனால் இஸ்கான் யாத்திரை பார்த்திங்கன்னா எப்பயுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். தீனபந்து பிரபுலாம் வருவாங்க, வந்து அவங்களாம் நிறைய சொற்பொழிவு கொடுப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே கிருஷ்ணனோட ஒரு நெக்டர். ஓகே, இது இல்லாமல் யாத்திரை போகிறது வந்து எப்படியா கோகரா அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்கிறாங்க. பசுக்களுக்கும் கழுதைகளுக்கும் சமம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. யஸ்யாத்ம புத்தி குணப்பே திதாதிகே ஸ்வதிக்கலத்ரா திசுபமெஜரி யத்தீர்த்த புத்தே சரீலேன கிரகிச்சு ஜனேஷ் அபிக்ஞேஷு சாயவ கோகரா. அதனால் யாத்திரை போகும்போது நிச்சயமாக அங்கே உள்ள ஒரு பர்சன்ட்டாக என்ன பண்ணணும், அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மாதிரி கிருஷ்ணனோட நம்ம கிரகிச்சுக்கிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். அதோட டைம் ஆகிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஆசை கேள்வி இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கா? ரெடி பண்ணிக்கோ. ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி சொல்லுங்கள் நீங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. திரு சைத்தன்யா பிரபு வந்து தமது கல்வியின் கர்வத்தினால் வந்து யாரையுமே அவர் பொருட்படுத்தவில்லை. கல்வி கற்ற சமயத்தில் எல்லா வித பண்டிதர்களையும் அவர் தோற்கடித்தார். அதாவது பகவானுக்குள்ள கர்வம்னு சொல்ல முடியாது, அது போட்டிருக்காங்க அப்படி. அது வந்து அவருடைய அந்த இது அதை வெளிப்படுத்துவார். அதுவே அப்ளைன்ஸ் தான். பகவான் தான் எல்லாமே நமக்கு வருது இல்லையா? அதனால் அவருடைய அப்ளைன்ஸ். அவர் வந்து சிரிக்கிறதும் சரி, அவர் ஒருத்தர் கொல்றதும் சரி, எல்லாமே நல்லதாக முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இவர் வந்து அவருடைய கோலார் தேசத்தை வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு மகா பிரகாசத்தினை காண்பிக்கிறாரு. முராரி குப்தரை கூப்பிட்டு அந்த ராமச்சந்திர அம்சத்தை காமிக்கிறாரு. ஹரிதாச தாகூருக்கு ஆசி வழங்குறாரு. இந்த மாதிரி அவர் வந்து தானும் பகவான் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்றாரு. அத்வைத பிரபுவை அழைச்சு பகவத்கீதையை
அந்த கீதா சத்திய பாட்ட அதையும் விளக்கமா சொல்றாரு. முகுந்தன் அப்படிங்கிறவங்களுக்கு விசேஷ கருணையை காட்டுறாரு. இந்த மாதிரி பகவான் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஆசிரி ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி சாண்டிங் பண்ணாலே நம்மளால வந்து சக்சஸ் கோலுக்கு நம்மளால போக முடியும். பகவானுடைய கருணையும் வழிகாட்டுறபடி நம்ம வந்து அஃபென்ஸ்லெஸ்ஸா சாண்டிங் பண்ணா கண்டிப்பா அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங்ல இன்னட்டென்டிவ் சாண்டிங் வந்துடும். அட்டென்டிவாக பண்ணாமல் இருக்கிறதும் வந்துடும். ஓகே, தூங்குறது இன்னட்டென்டிவ் சாண்டிங்லாம் அது வந்துடும். அஃபென்சஸ் தான் அந்த 10 அஃபென்ஸ் மொத்தம் இல்லை, 11th இன்னட்டென்டிவ் சாண்டிங் வரும். 10 அஃபென்ஸ் வரும் இல்லையா காலைல, சிவன் இந்த மாதிரி 3 பக்தர் வந்து இது பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, சிவனுடைய நாமமும் பிரம்மாவுடைய நாமம் விஷ்ணுவோட நாமம் சேம் நினைக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதில் கடைசியில் 10 சொல்லிவிட்டு அதுக்கிட்ட 11வது வந்து இன்னட்டென்டிவ் சாண்டிங் இஸ் ஆல்சோ அஃபென்ஸ். அதனால் அதையும் அவாய்ட் பண்ணு. ஓகே, அதையும் உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் டிவோட்டியா இருந்தாலும் வைஷ்ணவ்ஸ் வந்து அபராதம் பண்ணோம்னா அது நமக்கு டவுன்ஃபால் ஆயிடும். அது ஏதோ நம்ம எப்படிறாரு அந்த மதமரிசையான வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள பூந்தோட்டத்துக்குள்ள போகிற மாதிரி விட்டுறாரு இல்லையா. பிருந்தா மாதாஜி சொல்லு. அதான் நம்ம வந்து சில பேர்ட்ட சாரி கூட கேட்க முடியாம இருக்கும். ஆமாம். ஆனா அதுக்கு நம்ம ரிப்பெண்ட் பண்றோம்னா அதை நம்ம வந்து சேவ் திருப்பி ரிப்பெண்ட்னா சும்மா அவரோட நினைச்சா சாரி கேட்கறது எப்படின்னா, சாரி மாதாஜி, சாரி பிரபு, இது கிடையாது சாரி. ஆக்சுவலாக அவரும் சரின்றவர். ஆனால் அந்த மனது லெவலில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது போலேன்னா அது சரியாகாது ஆக்சுவலாக அந்த இஷ்யூ. இப்போ சில பேர்ட்ட பொதுவாக எல்லா மேலும் கேட்டு மயக்க பிடிச்சி நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பிரபு அப்படி எல்லா மேலும் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், ஓகேங்க அப்படின்றவார். கரெக்டாக இல்லையா? அவர் உண்மையிலே மன்னிச்சதா கிடையாது. இவருக்கு அப்போ சரியாச்சும் கிடையாது. அந்த உணர்ந்து அவர் வந்து அது பரமாத்மா லிங்க் பண்ணிடுவாங்க. இப்போ பிரபுபாதத்தை ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஆன்மீக குருவிட்ட ஆஃபர் பண்ணுறது எப்படி கிருஷ்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்கள் ஃபோட்டோவுக்கு ஆஃபர் பண்ணேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பிரபுபாத சொல்கிறார், எனக்கு தெரியாமல் இருக்கலாம் கரெக்டு, ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியும், கிருஷ்ணன் மூலமாக ஆன்மீக குருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே சார், அந்த மாதிரி தான். அதனால் நம்ம அந்த அஃபென்ஸ் வந்து நல்லிஃபை ஆகிறதுங்கிறது பரமாத்மா லிங்க் பண்ணுவார். லிங்க் பண்ணி என்ன பண்ணிடுவார், அவர் வந்து அதை இதெல்லாம் பண்ணிவிடுவார். இல்லைன்னா கடைசி வரை அது அப்புறம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த ஃபார்முலா கேட்குறதுலாம் அந்த கம்பெனியோட போச்சு. இந்த அஃபிஷியலாக பழகுறோம் இல்லையா, சாரி அது எல்லோரும் கணக்கு காட்டுறது. அந்த மாதிரி இது கணக்கெல்லாம் காட்ட முடியாது. இது வந்து நம்ம லா கிடையாது, நம்ம ஊரில் லா கிடையாது, கிருஷ்ணனுடைய லா. இது வந்து கரெக்டாக அது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த மாதிரி பண்ணால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும், இல்லை வெளியே வர முடியாது. ஓகே, கேள்வியா மாதாஜி? சொல்லுங்க. ஒரு விக்கிரக அபிஷேகத்துக்கு அப்போ புருஷ சூக்தத்தை பாராயணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வர் சொல்லுங்க மாதாஜி. ஈஸ்வர் ஜெய் மாதாஜி. ஓகே, மியூட் எடுத்து. ஓகே, பரவாயில்ல. ஓகே, விருந்தா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய பிரபு வந்து இலக்கணங்கள்லாம் நல்லா எடுத்தாங்க பிரபு. இலக்கணம் ஒவ்வொன்றுக்கும் விளக்க உரை கொடுக்கும்போது பகவானையே தொடர்பு படுத்தி எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி நல்லா விளக்க உரை கொடுத்துருக்காங்க. அதனால மாணவர்களும் நல்லா மேல ஆர்வத்தோட கேட்டு நல்லா முன்னேறினாங்க பக்தியில. அவங்க வந்து தந்தைக்கு கயால போய் பிண்ட பிரதானம் கொடுக்கும் போது அங்க ஈஸ்வர புரின்றவங்கள ஆன்மீக குருவா ஏற்றுனாங்க பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்என்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சைதன்ய மகாபிரபு சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை, மலர், வில், புல்லாங்குழல் ஆகியவற்றை தாங்கிய 6 கரம் கொண்ட ரூபத்தினை நித்யானந்த பிரபுவிற்கு வெளிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து பகவான் 3 வளைவுகளை கொண்ட தோற்றத்தை நின்றபடி 4 கரம் கொண்ட ரூபத்தினையும் காட்டியுள்ளார். 2 கரங்களில் அவர் புல்லாங்குழலை ஊதினார், மற்ற 2 கரங்களில் சங்கு சக்கரத்தை ஏந்தியுள்ளார். இறுதியாக நந்த மகாராஜரின் மகனாக கிருஷ்ண ரூபத்தினை நித்யானந்த பிரபுவிடம் மகாபிரபு காண்பித்தார். அந்த ஊரில் அவர் புல்லாங்குழலை ஊதியபடி கருநீல திருமேனியில் மஞ்சள் உடையை ஊற்றியுள்ளார். இதுல இருந்து சைதன்ய மகாபிரபு வந்து அந்த கிருஷ்ணரே அவதாரமாக எடுத்து வந்திருக்காங்க, நமக்கு நல்லா தெரியப்படுத்திருக்காங்க. கரெக்டா. தேங்க்யூ மேடம். இதுல ஒரு பாட்டு வேற பாடுவாங்க, வாசுதேவ கோஷ்.
जय जय जगन्नाथ सच्चिदानन्दा त्रिभुवन कोरे चरणवन्दा. அது கடைசியில் வரும்ல, वासुदेव गोशो बोले जोड़ा जय कृष्ण से जागना जय गौर से कृष्ण से जागना. கௌரங்கனா கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ஜெகநாத். 3 பேருக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி முடிப்பார். இது வைஷ்ணவ பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரியலைசேஷன். ஓகே, அதனால் இதில் வந்து எந்த கதையும் கிடையாது, இது கற்பனை கிடையாது. அதனால் அந்த பாடல்களில் வந்து உண்மைகளை கொடுத்ததுனால நரத்தமதாசாக்கர் என்ன பாடலாம் அது வேதங்களுக்கு சமம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆச்சாரியர்கள். நரத்தமதாசர் பாடல்லாம் அருமையாக இருக்கும். இதுவும் அந்த வாசுதேவ் கோஷ் பாடல், இவரும் பாடல், எல்லா ஆச்சாரியர்கள் பாடலும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, பாயிண்ட்ஸ் இருக்கு அவனுக்கு. என்ன மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. வேத வியாசர் வந்து வேதங்களை தொகுத்து வழங்கி அவர் தான் ஆதி குருவா இருந்ததுனால நாம செய்யக்கூடிய எல்லா குரு பூஜைக்கும் வியாச பூஜா அப்படிங்கிற பேர் வந்தது. தேங்க்யூ மேடம். அது வியாசருக்கு தான் போய் சேரும். சாந்தி பலராமரும் ஒண்ணுதான். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. இல்லை, கிருஷ்ணதான் சைத்தன்ய மகாபிரபு. இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கலாம் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஆனா வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த டிஃபரண்ட் ரசா அந்த இது பண்றதுக்காக அவங்க இது பண்ணிருக்காங்க. சோ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு சேர்ந்தாங்க. அப்படிதானே சைத்தன்ய இவங்க பாப்பாங்க. யாரு? அந்த பாப்பட்ல படிச்சேன் இல்ல, அந்த மாதிரி அது பக்தர்கள் பாப்பாங்க. கீழ சக்தி மாதா வந்து அந்த டிடி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரா வருவாரு, நித்யானந்த பிரபு பலராமரா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, இந்த பக்தர்கள் வந்து 2 பேர் நந்தனாச்சாரிய வீட்டில் மீட் பண்ணும்போது இந்த பக்தர்கள் எல்லாம் உணர்ந்துருவாங்க. அந்த வியாச பூஜை செலிப்ரேட் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க, ஓ இவர் 2 பேரும் ஒன்று தான் சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஓகே ஓகே. மலைவாச பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வைஷ்ணவர்கள் அபராதம் இழக்காம இருப்பதுல நம்ம கவனத்தோடு இருக்கணும். வைஷ்ணவர்களுக்கு செய்யப்படும் அபராதத்தினால வந்து ஒருவர் தனது வாழ்க்கையில சேர்த்து வைத்த பக்தி தொண்டு முழுவதும் நாசமாகக்கூடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஆனால் அதில் நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணும், வைஷ்ணவர்னா யாருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு அவர் தான் பண்ணிட்டார், வைஷ்ணவன் என்ன ஆகுது பாரு வாழ்க்கை அப்படி நினைக்கக்கூடாது. அது வைஷ்ணவரே கிடையாது. வைஷ்ணவர் நினைக்கவே மாட்டான். அவங்க எப்படி நினைப்பாங்க, जहाय मदाय होइते मुई से पाकिस्तान पूरी से राहिता होइते मुई से लागिस्तान. ஜகாய மதாயை விட நான் மோசமானவன், மலத்தில் இருக்க புழுவை விட நான் மோசமானவன், இப்படி தான் வைஷ்ணவன் நினைப்பாங்க. ஓகே, இல்லைன்னா அவங்க இன்னும் வைஷ்ணவ பிளாட்ஃபார்ம் வரல. ஓகே, இருந்தாலும் அந்த அஃபென்ஸ் இது அஃபென்ஸ்லாம் எல்லாத்துக்குமே கணக்கு உண்டு. இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்குமே கணக்கு உண்டு. ஆனாலும் உண்மையிலேயே வைஷ்ணவர் ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இருக்க தான் வைஷ்ணவர். ஜகாய மதாயை விட மோசமான ஆள், மலத்தில் இருக்க புழுவை விட மோசமான ஆள் நான், எனக்கு என்ன அவர் பண்ணார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் எதுவுமே நினச்சிக்க மாட்டான். ஆக்சுவலாக அது கிருஷ்ணருக்கு கோவம் வந்துடுமா, கிருஷ்ணருக்கு கோவம் வந்து கிருஷ்ணன் தண்டிப்பார். ஓகே, தண்டிக்கும் போது கூட வைஷ்ணவர் கருணை தான் வருமா, இதுதான் வைஷ்ணவர். ஓகே, அதான் திருநாத்த போய் சொல்லிச்சேன்னா தருண போய் சேகிச்சேனா மரத்தை விட பொறுமையாகவும் புல்லை விட பணிவாகவும் இருப்பார். இதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து வருத்தப்பட தேவையில்லை. பிரகலாத் மகாராஜ் இப்படி இருந்தாரே, இவ்வளோ பொறுமையாக இருக்காரே, இப்படிலாம் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. நமக்கு அந்த அந்த இயக்கம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் சில பேர் நொடிஞ்சிருவாங்கல்ல, ஐயோ நம்மளால் முடியவே முடியாது, அப்படி கிடையாது. நம்ம ஹரிகிருஷ்ண மதத்தை சொல்லிவிட்டு சாதன பக்தியில் வர வர என்ன ஆகிடும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். ஹரே கிருஷ்ணா. நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கிளாஸை. இப்போ இந்த இயற்கை வைஷ்ணவனுக்கு ஆன்லைன் வைஷ்ணவ பிராணம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்திரமேவ ச பரிதானாம் பாமனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். வெரி குட். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் பிரபுஜி இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. தேங்க்யூ. பரவாயில்ல மாதாஜி, எப்போ முடிஞ்சா அட்டெண்ட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே